ஃபால்ஸுக்கு வரத்துக்கு ரொம்ப பயந்தோம். அநேகமாக அந்த மலைக்கிட்ட தான் நினைக்கிறேன். செடி மாரியே சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். படிக்கட்டு வழியாக தாங்க ஏறி மேலே உள்ள நடந்து போகணும். ஆள் நடமாட்டமே காணுங்க. இது வழியாக தான் இறங்கணும். இந்த மலை பாதியாக தான் இருக்குது. ஃபால்ஸ் வந்துட்டோங்க. அதை பார்த்து போகலாம். இதுதான் லொக்கேஷனு. எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் அதை உங்கள் எப்போ பேசுகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொச்சியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சவுத் சைடில் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா நம்ம திஷூர் கிட்ட ஒரு ஹிடன் ஃபால்ஸ் போயிருப்போம். எப்படி போயிருப்போன்றதை நான் இதுலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் சம்பவம் சொல்லலாம் அது எல்லாமே இதில் சொல்லியிருப்பேங்க. என்னாச்சுன்னா நம்ம பிரசாந்த் அவர் உடம்பு சரியாகாமல் போயிடுச்சு. ஸோ அவர் பஸ் எடுத்து நம்ம தனியாகவே ரைட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் ஸோ அதெல்லாமே வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அவங்க இந்த ஹிடன் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியல. அங்கே இருக்க ஆளுங்களுக்கு திஷூரில் இருக்கவங்களுக்கே நான் கேட்டேன். ஒரு சில ஃப்ரெண்டு இருக்காங்க கேட்டேன். ஆனால் அவங்களுக்கே இந்த இடம் தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் கைஸ். ஹலோ கைஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. நாங்கள் கொச்சியில் தான் இருக்கோம். ஸோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்புறோன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோங்க. ஸோ நம்ம பிரசாந்த் ப்ரோக்கு ஜுரம் ரொம்பவே ஆயிடுச்சு. அதனால் மாத்திரைலாம் இப்போ போட்டுட்டு அவர் பஸ் ஏற்றி விட போகிறேன். ஏன்னா நான் போயிடுறேன் ப்ரோ, என்னால் முடியல, வண்டியில் உட்காந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு அவரை ஏற்றி விட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு பிளான் இருக்குது. ஸோ பிரசாந்தை ஏற்றி விட்டாச்சுங்க. ஏற்றி விட்டு நம்ம இப்போ நேராக கிளம்ப வேண்டியது தான். ஓகே கைஸ், ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ கொச்சியிலேருந்து கிளம்ப போகிறோம். நேராக போயிட்டு இப்போது சாப்பிட்டு திஷூர் கிட்ட ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்துருக்கேன். அது அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா ட்ரக் பண்ணி போகணுமா, 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ட்ரக் பண்ணி போகணுமா, நடந்து போகணுமா. ஸோ அது அங்கே போயிட்டு நம்ம பைக் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபால்ஸு போகலாம். அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாலக்காடில் ஃபோர்ட் ஒன்று இருக்குது. ஸோ போய் சாப்பிட்ணுங்க. ரொம்ப பசி எடுக்குது. ஸோ சாப்பிட்டு எனக்கும் லைட்டாக ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா 4 நாளுமே நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி 4 நாள் ஆகுது. 4வது நாள் இன்றைக்கி. வெளி சாப்பாடே சாப்பிட்ருக்கோம்ல, அதனால் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. டைம் கரெக்டாக 10:52 ஆகுதுங்க. நம்ம கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ தான் நல்லா சாப்பிட்டேன். 29 கிலோமீட்ரு 1 hour 42 minutes காட்டுது. எங்கன்னா நம்ம கொச்சியிலேருந்து நேராக அந்த ஃபால்ஸுக்கு. இது பைபாஸ் ரூட்டு தான். நேராக அது பாலக்காடு வழியாக திஷூர் வழியாக போயிட்டு பாலக்காடு கோயம்புத்தூர் போவோம். அந்த ரூட்டு தாங்க போக போகிறோம். அதில் டனல்லாம் ஒன்று வரும். அதெல்லாமே செமையாக இருக்கும். நான் அதெல்லாமே கேப்சர் பண்ணி காட்டுறேன். இப்போ நேராக நம்ம ஃபால்ஸ் தாங்க போகணும். எல்லா இடத்துலையும் எப்படி டிராஃபிக் இருக்குமோ சிட்டியில், அதேமாதிரி இங்கேயும் டிராஃபிக்ன்றது இருக்குதாங்க. அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தாங்க. நம்ம ப்ரோ வேறு 10 ரூபா போயிட்டே இருக்காராம். ஸோ பஸ் ஏற்றி விட்டேன். ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் ஈவினிங் தான் இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு அவர் திஷூர் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு கண்டினியூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி நான் அப்படி ஏற்றி விட்டேங்க. முக்கியமாக நம்ம கேரளாவுக்கு வந்தீங்கன்னா கடலைக்கறி ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா நம்ம கடலை சாப்பிடுவோம்ல, ப்ரௌன் கலர், அதில் அவங்க ஒரு கறி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கறினா கிரேவி மாரி. அது பேர் கடலைக்கறி. ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குது. எங்கே போனாலும் ஹாட் வாட்டர் குடிங்க. ஏன்னா செட் ஆகாது. ஏன்னா எனக்கு இப்போ செட் ஆகலை கைஸ். இப்போ அங்கமல்லி அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கேருந்து 46 கிலோமீட்டர் காட்டுதுங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடித்தேன். 370 ரூபாய்க்கு அடித்தேங்க. ஏன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 107 ரூபா. இது ஆல்ரெடி இன்னும் பெட்ரோல் இருந்தது. இப்போ சரி ஓகே எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம். இதுக்கோ கொஞ்சம் ஃபாரஸ்ட்டோட போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த இடம் நம்ம இப்போ போகிறது. கைஸ், நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் சொன்னோம்ல. ஸோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இது உள்ளதாங்க போனோம். நம்ம திஷூர்லேருந்து அப்படி வந்திருப்போம். அது வீடியோ நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி விலாகில். பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வழியாக தாங்க ரைட் எடுத்து போகணும் அதிரப்பள்ளிக்கு. கேரளாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் அதுதாங்க. நம்ம வந்தாச்சுங்க. புத்துக்காடுன்ட்டு ஒரு ஊர். ஸோ இதில் கொச்சியிலேருந்து இந்த பக்கம் வந்தால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எடுக்கணும். இல்லை நம்ம தமிழ்நாடு பக்கத்துலேருந்து வந்தால் அதான் பாலக்காடு திஷூர் வழியாக லெஃப்ட் எடுத்து அந்த பைபாஸ்லேயே லெஃப்ட் எடுக்கணுங்க. நீங்கள் 16 கிலோமீட்ரு. ஸோ உள்ளே நம்ம இப்போ போனோம். சிக்னல் ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
கைஸ் ரைட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சுங்க. எடுத்த இன்னும் 15 கிலோமீட்டர் இங்கேருந்து 12:06 ஆகுது. செம வெயில் அடிக்குது. ஆனால் இந்த மரங்கள்லாம் அடிக்கடி வர்றதுனால வந்து அவ்வளோவும் தெரிலங்க. ஓ மை காட், அந்த லெஃப்ட் எடுக்கணும். நான் பேசினே வந்துட்டேன். லெஃப்ட் எடுத்தாச்சுங்க. ஸோ இதுவும் மலை சைடு வழியாக தான் போதும்னு நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து கிட்ட போயிட்டுருக்கான் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி அவரே போயிட்டு ஃபோன் அங்கே போயிட்டு இறங்கிட்டு பஸ் ஏறிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். நம்மளும் போயிட்டு அங்கே நிப்பாட்டி இறங்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாங்க. ஆமாப்பா. முக்கியமாக வந்து இது சொல்ல வந்துட்டேன். பஸ்காரங்க இதெல்லாம் உஷாராக இருக்கணும். நம்ம கேரளாவுக்கு வந்தால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நாயை அடித்து தூக்கி போட்டு போகிற மாதிரி போட்டு போயிடுவாங்க. என்ன ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? எங்களுக்கே வந்து ஒரு 2 இடத்துல வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போனோம். பார்த்துருப்பீங்க நீங்களே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்கன்ட்டு. அதனால் பஸ்காரங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஐஸ் ரொம்ப ஆனால் ஊர் உள்ளே போகிறோங்க. நம்ம 3.5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா போகுது. அதான் இது எல்லாமே சின்ன சின்ன மலைங்க. ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் சின்ன சின்ன மலைங்க. நம்ம வாகமன்லாம் போனோம்ல, அதெல்லாம் பெரிய பெரிய மலை. மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம போயின்னு இருந்தோம். இங்கே வந்து பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே சின்ன சின்ன மலை தான். கைஸ் பாம்புங்க. கைஸ் இதை பாருங்க, பாம்புங்க. ஐயோ, அது பெரிய இந்த பாம்புன்னு நினைக்கிறேன். அது என்னது நம்ம சொல்லுவாங்களே ராஜநாகம், அந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி ஷேப்பு. எனக்கு அவ்வளோ சரியாக தெரில. கைஸ் அநேகமாக அந்த மலைக்கிட்ட தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மலை நோக்கி தான் மேப்பு இருக்குது, அதுதான் நினைக்கிறேன். எப்பா போக போக ரோடும் கொஞ்சம் பள்ளமேடாக இருக்குது. இந்த மலைக்கிட்ட தான் போகுது, இது வழியாக தான் போகிறோம். 1.3 கிலோமீட்டர் இந்த வந்துட்டோங்க. 1.2 கிலோமீட்டர். இங்கே பாருங்க, ஏதோ செடி மாரியே சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்காங்க பேப்பர்லேயே. வாவ், நல்லாயிருக்கு. கைஸ் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோங்க. ஒரு 2 கார் இருக்குது. இருங்க அப்படி போய் பார்த்துட்டு வரலாம். இது உள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இது மேலே தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன். ஆனால் 2 வண்டிங்க நிற்கிது. ஸோ கர்நாடகா வண்டி இருக்குது, கேரளா வண்டியும் இருக்குது. ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம வந்து இங்கே யாருன்னா இருந்தால் கூட கேட்கலாம். என்ன சொல்கிறாங்க, இங்கே வண்டி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து வண்டி தனியாக இருக்குது, நம்ம கூட போயிட்டு வந்துடலாம். அதுவும் ஸ்பெரோவை பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு நம்பிக்கையோடு தான் நிப்பாட்டு நம்ம மட்டும் தான் போகிறோம். ஸோ உள்ளே போனோமா. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சரியான லொக்கேஷன். ஸோ இந்த படிக்கட்டு வழியாக தாங்க ஏறி மேலே உள்ளே நடந்து போனோம் போல். ஸோ இவங்ககிட்ட தான் கேட்டேன், இந்த வீட்டில் தான் கேட்டேன். ஸோ இந்த பக்கம் தான் நடந்து போனோமா. அதில் ஆல்ரெடி நான் ரிவ்யூவில் பார்த்துருந்தேன் 2-3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. சரிங்க நம்ம அப்படியே போகலாம். ஸோ போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. ஒரே ஒரு 2 ஆள் நடந்து போகிற மாதிரி தான். வண்டி பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ அந்தளவு தான் இருக்குது. கீழே எல்லாம் பார்த்திங்களா வாழைத்தோட்டம். ஸோ கைஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தெரியாத இடத்துல வந்து சிங்கிளாக போகிறது. நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. சரி பார்த்துக்கலாங்க, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வந்து
போக வேண்டியது தாங்க. நானே பாருங்கள் வெறும் நடக்கிறேன். சீக்கிரம் போய்ட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து காமிச்சிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஃபெரோக்கிட்ட வந்தணுன்ட்டு. பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா, உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டோம். ஆள் நடமாட்டமே காணுங்க. உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்திருக்குங்க. வண்டியில் ஸோ நம்மளுக்கு தெரில, அதனால் நம்ம வந்து வரல. ஆனால் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரூட்டு எந்த பக்கம் இப்படி தான் நடந்து போன பாதை இருக்குது. ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இதுதான் ஃபால்ஸு. தப்பாக வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து கீழே போனோம். அதுக்கு வந்து அந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸு அதோ ஓகேங்க. இருங்க, கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரலாம். இல்லை காய்ஸ், இப்படி தான் போனோம் போல். அது வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இருங்க, அங்கே போனால் தான் தெரியும். அப்பா கைஸ், அது இருக்காங்க இங்கே. ஸோ ஆளுங்களை பார்த்துட்டேன். ஸோ இது வழியாக தான் இறங்கணும் கைஸ். வரும்போது பார்த்து இறங்குங்க. ரொம்ப ஒரு கடினமான பாதையாக தான் இருக்குது. ஃபால்ஸ் வந்து வந்துட்டோங்க. அது பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹிடன் ஸ்பாட்டு ஃபால்ஸுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க அருமையாக இருக்குது இடம். இது பாருங்கள், நல்லா க்ளீனாக செம தண்ணிங்க. சூப்பராகவே இருக்குது இந்த இடம். என்ன ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா போதும். 1 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு கொஞ்சம் தான். உண்மையாக அருமையான வசதி பார்த்து கொஞ்சம் நான் பயந்தேன். ஆனால் வந்து நம்ம பட்டத்துக்கு வந்து பலன் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து பிரசாந்த் ப்ரோ வந்திருந்தாருன்னா குளிச்சிருப்பேன். ஸோ அங்கே பார்த்தீங்களா அருமையாக கொட்டுது. மழை டைமில் வந்து ஃபுல்லாக வருமாங்க தண்ணி. இதோ இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வருமா. ஸோ இப்போ மழை டைம் இல்லாமல் இப்படி அப்படியே வந்து ஃப்ளோ வந்து உண்டு அங்கே மொத்தமாக வந்துட்டு அப்படி போவோமா. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃப்ளோ. வந்து இந்த ஃபால்ஸுக்கு வரத்துக்கு ரொம்ப பயந்தோம். பட் வந்து ஒரு கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தாலே இந்த ஃபால்ஸ் வந்து வருதுங்க. இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஜாலியாக வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டாக வந்து திஷூருக்கு பாலக்காடு தாண்டிட்டு திஷூருக்கு போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வருது. நான் உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் வந்து கீழே போடுறேன். ஸோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அருமையான இடத்துல வந்து சூப்பராக இந்த மாதிரி குளிச்சுட்டு போகலாம். இதுதான் லொக்கேஷனு. வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நேரம் வந்து பாலக்காடு தான் போயிருப்போம். பாலக்காடில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்க போயிருப்போம். ஸோ வந்து அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். அதுதான் லாஸ்ட் வீடியோங்க நம்ம சவுத் வெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்ற பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸாக அப்டேட் பண்ணுறேன். ஷார்ட் விலாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட், அன்பு, ஷேர், லைக் எல்லாமே கொடுங்க கைஸ். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்ருக்கோங்க. உங்கள் அன்பு ரொம்பவே முக்கியங்க. டாட்டா, வரட்டா.